சேக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா, பாஜகவுக்கும் இந்த தாவேகா அரசாங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. போராடக்கூடிய நபர்கள கைது பண்றது, ஒடுக்குறது, அவங்க மேல வழக்கு போட்டு அவங்கள மனரீதியா அவங்கள டார்ச்சர் பண்றதுன்னு சொல்லி, ஒரு கேவலமான ஒரு விஷயத்த இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில நீட் தேர்வுல தோத்துட்டோம்னு சொல்லி ஒரு மாணவி ஒருத்தவங்க இறந்து போறாங்க. அது மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. இந்த அதிர்வலை எவ்வளோ பெருசா உருவெடுத்திருக்குன்னா, இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீட் தேர்வை எதிர்த்து போராட்டத்தில ஈடுபட்டிருக்கிறாங்க. எஸ்எஃப்ஐ அமைப்பு மாணவர்கள். இன்னைக்கு அந்த மாணவர்கள ஏதோ தீவிரவாதி மாதிரியும், குற்றவாளி மாதிரியும், பிரிவினைவாதி மாதிரியும் அவங்கள சித்தரிச்சு, அவங்கள குண்டுகட்டா, அவங்கள தொரத்தி, இந்த காவல்துறை இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரவுடி பயல்கள கூட இந்த அளவுக்கு தொரத்தி, விரட்டி, சின்சியரா வேலை பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா, மாணவர்கள, மாணவிகள விரட்டி தொரத்தி பிடிக்கிறாங்க. அந்த பசங்க ஓடுறாங்க. ஓடுற பசங்கள தொரத்தி குண்டுகட்டா தூக்கிட்டு வந்து இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம். இந்த ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம உரிமைக்காக நம்மளால குரல் கொடுக்க முடியும். நம்ம உரிமைக்காக நம்மளால நிம்மதியா போராட முடியும். நம்மளுடைய உரிமைக்காக, நம்ம மக்களுடைய உரிமைக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர முடியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை சிதைக்கும் விதமா இன்னைக்கு இந்த தாவேகா அரசாங்கம் செயல்படுறாங்க. விவசாயிகள் போராட்டம் பண்ணா கைது. லாக்அப் டெத்ல ஒரு பையன் இறந்து போறான் ஆகாஷ்னு சொல்லி, அவனுடைய உடம்ப கொண்டு போய் காவல்துறை அதிகாரிகள் எரிக்க போறாங்க. அதை எதிர்த்து அந்த அந்த பையனுடைய குடும்பம் சார்ந்த நபர்கள் போராட்டம் பண்றாங்க. அவங்களும் கைது. திருநங்கைகள் பேரணியா வராங்க, கோரிக்கை வைக்கணும்னு வராங்க. அவங்களும் கைது. எங்க திரும்பினாலும் கைது பண்ணா ப்ராப்ளம் சால்வ். ஆனா இவங்க கைது பண்ணக்கூடிய நபர்கள் யாருமே குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள் கிடையாது. அடிப்படை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய உரிமைக்காகவும் போராடக்கூடிய நபர்கள். விஜய் மாஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். விஜய் மாஸ், பக்கா மாஸ். ஆனா சினிமால மட்டும்தான், நிஜத்துல கிடையாது. பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டாரு. கேட்டா ஏன் சந்திக்கணும்? பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒழுக்கமா இருக்காங்களா? நேர்மையா இருக்காங்களா? அந்த ஒழுக்கம், நேர்மை அப்படின்ற விஷயம் விஜய்க்கு நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. விஜய் ஒழுக்கமான நபரா, விஜய் நேர்மையான நபரான்னு கொஞ்சம் அங்கேயும் அப்ளை பண்ணி பாருங்க. சரி, பத்திரிக்கையாளர்கள் சந்திக்க வேணாம். சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்கன்னா கேள்விக்கான பதில் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு தார்மீக கடமை தானே. ஆனா விஜய்க்கு சுய அறிவுங்கிறது துளி அளவு கூட கிடையாது. விஜய் அப்படின்ற ஒரு நபருக்கு சுய அறிவு அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே அவர்கிட்ட கிடையாது. ஆன் ஸ்பாட்ல ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதில விஜயால கொடுக்க முடியும்னா முடியாது. எழுதி கொடுத்தா மட்டும் தான் முடியும். ஏன்னா 30 வருஷமா அந்த ஆள் அப்படிதான் வளர்ந்திருக்காரு, அப்படிதான் வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு அந்த மனுஷனை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அந்த மனுஷனை ஏமாத்தி, நீங்க யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்து இன்னைக்கு விஜய ஒரு பொம்மை மாதிரி அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு மார்டின் குடும்பம் தமிழ்நாட்டை சூறையாடிட்டு இருக்காங்க. கள்ள நோட்டு விஷயம்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு செய்திகள்லாம் கேள்விப்பட்டு. லாட்டரி சீட்டு சம்மந்தப்பட்டு சில நபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்போ சமீபத்தில் பார்த்தா அந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில் அதிகரிக்குது. கள்ள நோட்டு புழக்கத்தில் வந்திருக்கு. ஒரு தாவேகா நிர்வாகி கூட இப்ப கள்ள நோட்டு அடிச்சு மாட்டிட்டு இருக்காரு. இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பேர் ஆபத்து அப்படின்றது இவங்களுக்கு புரியுதா புரியல நமக்கு தெரியல. இந்தியா விடுதலை ஆனதுல இருந்து நான் எவ்வளவு வரலாறு நானும் அங்கங்க புரட்டி முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கிறேன். ஆனா எந்த இடத்துலயும் நாடாளுமன்றத்திலேயோ இல்ல சட்டமன்றத்திலேயோ முதலமைச்சரையோ பிரதமரையோ வாயை திறந்து ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி யாரும் போராட்டம் பண்ணதில்லை. உலக வரலாற்றிலே இதான் ஒரு முதல் விஷயம். விஜய் வாயை திறந்து பேசியான்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து நிக்கிறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு துறை சார்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஆனா அந்த துறை அமைச்சர் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி, குத்த வச்ச கல்லு மாதிரி, பனிக்கரடி மாதிரி இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு குஷி ஆனந்த். நியாயமா அந்த தீர்மானத்தை எடுத்து வாசிக்க வேண்டியது அவர் தான், அவர் துறை தான். எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் அவர் தான் கொடுக்கணும், கொடுத்து இருக்கணும். ஏன்னா அவர் தான் 84 ஆச்சு. 84, ஆமா 84 அவரு. தமிழ் கூட எழுத படிக்க தெரியாத தற்குறிகளை நம்ம இன்னைக்கு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த தற்குறிகள் எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா,
குழந்தைகளை மேனிபுலேட் பண்ணுவோம். அடுத்த பல வருஷத்துக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை இவங்களை உருவாக்கிடுவோம். ஏன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு. அப்படின்ற அந்த சூழல்ல குறைஞ்சது ஒரு 1 கோடி ஓட்டை வந்து நம்ம தீர்மானிக்கணுங்கிற ஒரே திட்டத்துல இவங்க புதிய வாக்காளர்களை குறி வச்சு திட்டமிட்டு குழந்தைங்களை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம், ஒரு தற்கொலை கூட்டம் இங்கேருந்து கிளம்பி ஒரு ஸ்கூலுக்கு போகுது. போயிட்டு அங்க வந்து கையில புகைப்படத்தை வச்சுக்கிட்டு, இவர் யார் தெரியுமா? விஜய் மாமா. இவர் யார் தெரியுமா? விஜய் மாமா. இவர் யார் தெரியுமா? விஜய் மாமா. இவர் என்னவா இருக்கு தெரியுமா? சிஎம் மாமா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. மேல மாபெரும் தலைவர்களுடைய புகைப்படம்லாம் இருக்கு. அந்த வரிசையில அடிப்படை கல்வி தகுதி கூட இல்லாத, அடிப்படை மக்களுடைய போராட்டத்துல மக்களுடைய வாழ்வியல வாழாத ஒருத்தருடைய புகைப்படத்தை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு அவங்க இடம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க வைக்கலாம் அப்படின்னு. இப்ப மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹீரோவுக்கு நீங்க வந்து ரசிகர் மன்றத்தை சேர்ந்துக்கிட்டு சொம்படிங்க, போஸ்ட் அடிங்க, பிளாக்ல டிக்கெட் வைங்க, இப்பெல்லாம் வித்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற விஷயத்த கத்துக் கொடுக்க பாக்குறீங்களா? ஏங்க, அம்பேத்கரை ஒப்பிடும் போது விஜய் யாருங்க? விஜயோட தகுதி என்னங்க? அப்துல் கலாம் கூட விஜய் ஒப்பிட முடியுமாங்க? விஜயோட தகுதி என்னங்க? யாருங்க விஜய்? என்ன கடந்த 30 வருஷமா மக்களுக்காக ஓடா தேஞ்சு போராட்டம் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் குரல் கொடுத்து அதன் மூலயமா மக்கள் புரட்சி அடைஞ்சு மக்கள் தெளிவடைஞ்சு அதுல ஓட்டு போட்டாங்களா? இல்லையே. சட்டமன்றத்துல ராஜ்மோகன் அவர் அமைச்சரா இல்ல ரவுடியானு தெரியல. எங்கள் முதல்வருடைய கடை கண்ணுக்காக காத்திருக்கிறோம், கண்ணை அசைச்சாருன்னா நாங்க அவ்வளவுதான் அப்படின்னா அவ்வளவுதானே. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ரவுடித்தனம் பண்ணுவீங்களா? பொறுக்கித்தனம் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு அமைச்சர் இப்படிதான் பேசுவீங்களா? சட்டமன்றத்தில் எதுக்கு உங்களை மக்கள் உள்ள நுழைய விட்டான்? மாற்றத்துக்காக, மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய தீர்வுக்காக நீங்க உள்ள போய் ஏதாவது பேசுவீங்கன்னு. உங்க முதலமைச்சரை கேள்வி கேட்டா அவரை தவிர மீதி எல்லாரும் பேசுறீங்க. இதுல இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் வந்து பேசுறாரு, நாங்கெல்லாம் வந்து பதர்களா இருந்தோம், இப்போ எங்களை வந்து விதைகளா மாத்திட்டாரு அப்படின்னு. அதாவது தற்குறியா மாத்திட்டாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லை. ஒரு விதைய நம்ம விதைக்கிறோம்னா அது நல்லா வரணும், இல்லைன்னா அது பதர் தான், அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இவங்க ஆல்ரெடி பதறான், இந்த பதர் இப்ப விதைய மாத்திருக்காங்களாம். அப்ப விளங்குமா? அப்புறம் தற்குறியா தானே வந்து நிற்கும், விளங்குமா? அங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற இவனா ஒருத்தனை காட்டுங்க, கை காட்டுங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பயலை காட்டுங்க. இவன் மக்கள் பிரச்சனைக்காக கடந்த ஆண்டுகள்ல இவங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, கடந்த ஆட்சியில போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு ஒருத்தனை காட்டுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுல நம்ம இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கோம். அது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே போனா மாணவர்களுடைய வாழ்க்கை இங்க சீரழியும். நம்ம வீட்டு குழந்தைங்க சீரழிஞ்சா அவங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் போறாங்க. எல்லாரையுமே வாக்கு வங்கியா மட்டும் தான் பாக்குறான். எல்லாரையுமே வாக்கு வங்கியா தான் பார்த்துட்டு இருக்கிறான். இங்க மக்களுக்காக அவன் நிக்கணும்னு அவசியம் இல்லை. 3000 நெல் மூட்டைகள் வந்து தண்ணியில நனைஞ்சு வீணாயிருக்கு, மழை பெஞ்சு. 3000. யார் பொறுப்பேத்துப்பா? தாவேக அரசாங்கம். ஆனா தப்பு நடந்தா, இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்தா திமுக மேல பழி போட வேண்டியது. இன்னும் எத்தனை நாளைக்கு போடுவீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பழியை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்க? வீட்டில் இருக்க எல்லா பெற்றவங்களுக்கும் நான் ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக நம்ம பிள்ளைய பெத்துட்டோம், அவ்வளவுதான், அதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இல்ல, அந்த பிள்ளைய நல்லா வளர்க்கணும். அந்த புள்ளையோட பாதுகாப்பை நம்ம தான் உறுதி பண்ணணும். இன்னைக்கு அப்துல் கலாம் ரோல் மாடலா படிச்சு வந்த நாங்கெல்லாம் இன்னைக்கு இந்த மக்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம். அம்பேத்கரை படிச்சு வந்த நாங்களாம் இன்னைக்கு மக்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம். காந்திய பத்தி படிச்சு வந்த நாங்களாம் இன்னைக்கு மக்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம். நேருவை பத்தி படிச்சுட்டு வந்த நாங்களாம் இன்னைக்கு மக்களுக்காக பேசிட்டு இருக்கிறோம். மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணுல இன்னைக்கு மானங்கட்டத்தனமா ஒரு முதலமைச்சர் உட்கார வச்சிருக்கோம். எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. சுய அறிவுங்கிறது விஜய்க்கு இல்ல. சுய அறிவு இல்லாத ஒரு நபர் தான் விஜய். சொந்தமா ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியாது. ஆனாவானா கூட தெரியாது. ரேஷன் கடையில என்னென்ன பொருள் போடுறாங்கன்னாவது தெரியுமா அவருக்கு? ரேஷன்ல மண்ணெண்ணெய் வாங்கியிருப்பாரா? ரேஷன் அரிசியை வாங்கி சோறு தின்றுப்பாரா? அந்த ரேஷன் அரிசியில கொடுக்குற அந்த சக்கரை, அந்த சுகர் இருக்கு, சீனி, இதை வாங்கி அவரு யூஸ் பண்ணிருப்பாரா வீட்டுல? அது எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? மாற்றம் அப்படின்னா
நம்மள ஒருத்தன் வரணும். நமக்காக வரணும். அதுதான் மாற்றம். படிக்க வசதி இருந்தும் படிக்க மாட்டேன்னு சொல்லி தற்குறியா ஓடி வந்தவன் மாற்றம் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாதவன் மாற்றம் கிடையாது. தன்னை நம்பி வந்த குடும்பத்த நடு ரோட்ல விட்டுட்டு, அவங்கள பொதுவெளியில புலம்ப விட்டுட்டு, கூத்தடிக்கிறவன் மாற்று கிடையாது. மக்களோட வாழணும். மக்களோட வாழணும். மக்கள்ல ஒருத்தனா இருக்கணும். மக்களுடைய வலியும் வேதனையும் அவனுக்கு புரியணும். புரிஞ்சவன் மேல எழுந்து வரணும். அவன்தான் மாற்று. அவனாலதான் நம்மளுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான தீர்வு அவனாலதான் கொடுக்க முடியும். இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு 1000 பேர் அட்வைஸ் பண்ணுவான். ஆனா தீர்வு அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவனால மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும். அப்படி ஒருத்தனை தேர்ந்தெடுங்க. அதுதான் மாற்றம். நீங்க அவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடுங்கிறதே முதல்ல நிப்பாட்டுங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தன் முன்னாடி வந்து நிக்கிறான் அப்படின்னா அவனை தேர்ந்தெடு. சுயேட்சை வேட்பாளர் தேர்ந்தெடு. அவன் தான் மாற்றம். விஜய் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அது வேல்யூலாம் இல்ல. அது தற்குறித்தனம் ஆக்சுவலா. சினிமாவில் நடிச்ச ஒரு நடிகன் அவ்வளவுதான். அந்த நடிகனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். நடிகன் நல்லவனா நடிச்சிட்டான், அதனால நல்லவனா இருப்பான். அந்த கான்செப்டே கிடையாது. இங்க எல்லாருமே துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் தான். அதுவும் விஜயெல்லாம் அசால்ட்டா பார்த்து எனக்கு அட்வைஸ் பண்றீங்கல்ல, எங்க விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி விஜய் அது கேட்கிறாரான்னு பார்ப்போம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு பேராபத்து நம்மளை சூழ்ந்திருக்கு. இது அடுத்து ஒரு 2-3 ஜெனரேஷனை அழிக்க போகுது. அதுக்கு முன்னாடி எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய தவறுகளையும் திருத்திக்கிட்டு இவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் தட்டி கேட்டா மட்டும்தான் உங்க கட்சிகள் பிழைக்கும். இல்லைன்னா அதிமுக எனக்கு தெரியல, லைஃப் இல்லை அதிமுகல. சில்லுசில்லா உடைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இப்பவும் அதிமுகல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. அது என்ன ரீசன் தெரியல. நான் தமிழ்ல சுத்தமா ஆஃப் ஆயிட்டீங்க. அது என்ன ரீசன் தெரியல. இந்த பக்கம் திமுக அவங்க ஜென்சி மீட்டிங் சொல்லி கட்சிக்காரங்களே திரும்ப கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னு நமக்கு தெரியல. மக்களுக்காக வரணுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணுங்க. தொகுதிக்கு 50 பேர் நம்ம ஒண்ணு சேர்ந்தா மட்டும் தாங்க மாற்றம். இல்லாட்டி அது இல்லைங்க. குறைஞ்சது தொகுதிக்கு 50 பேர் நம்ம ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் அங்க மாற்றம்ங்கிறது உருவாகும். நம்ம பிரச்சனை நம்ம பேசணும். நம்ம வழியை நம்ம பேசணும். நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நமக்கு தானங்க தெரியும். விஜய்க்கு எப்படிங்க தெரியும்? மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. மாற்றம் வேணும். கூடிய விரைவில் இங்க ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். அவ்வளவுதான். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அடிப்படையில எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.